Hello students, linear algebra inner product space la Gram-Schmidt process la problem எப்படி solve பண்றதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். Question வந்து assume that the vector space R3 has a Euclidean inner product. Apply the Gram-Schmidt process to transform the basis vectors U1 111, U2 011, U3 001 into the orthogonal basis V1 V2 V3 and then normalize the orthogonal basis vectors to obtain the orthonormal basis Q1 Q2 Q3. So problem la வந்து 3 vectors கொடுத்திருக்காங்க U1 U2 U3. அதில் என்ன பண்ணணும்னா orthogonal basis find out பண்ணணும். இந்த 3 vectors 3 orthogonal basis transform பண்ணணும் V1 V2 V3. So orthogonal basis மட்டும் இல்லாமல் orthonormal basis find out பண்ணணும் Q1 Q2 Q3. ஸோ இதுதான் என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிராம்-ஸ்மித் ப்ராசஸோடைய ஃபார்முலா சொல்கிறேன். இங்கே வந்து V1 V2 V3 வந்து ஆர்த்தோகனல் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபார்முலாவில் நான் W1 W2 W3ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் கொஷினில் பேசிஸ் வெக்டார் U1 U2 U3 சம்டைம்ஸ் V1 V2 V3 கொடுப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஆர்த்தோகனல் பேசிஸை வந்து W1 W2 W3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ W1 இஸ் U1 அப்படியே ஃபர்ஸ்ட் வெக்டார் எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். W2 என்னன்னா U2 minus inner product of U2 W1 divided by W1 W1 into W1. Next W3 is equal to U3 minus inner product of W3 W1 divided by inner product of W1 W1 into W1 minus inner product of U3 W2 divided by inner product of W2 W2 into W2. So simple தான். first W1 U1 எடுத்துக்கோங்க. W2ல U2 வரணும். U2 minus இந்த U2 ஓட W1 combination because already நம்ம W1 find out பண்ணிடுறோம். next W3 என்னன்னா U3 minus U3 combination U3 W1 ஓட combination எழுதணும் minus U3 W2 ஓட combination எழுதணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் W4 இருந்தால் U4 minus W1. மேக்ஸிமம் நமக்கு 3 வெக்டார்ஸ் மேலே கேட்க மாட்டாங்க. அதில் நீங்கள் 3 வெக்டார்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோனார்மல் பேசிஸ். அப்போ W1 கண்டுபிடிச்சிட்டா ஜஸ்ட் Q1 என்னது W1 by norm of W1 தான் Q1. next W2 find out பண்ணிட்டோம் அப்படின்னா Q2 வந்து W2 by norm of W2. next Q3 என்னன்னா W3 find out பண்ணிட்டீங்கன்னா W3 divided by norm of W3. ஸோ இதான் Q1 Q2 Q3. ஸோ ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க U1 U2 U3 என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் W1 find out பண்ணணும். ஸோ W1 என்ன W1 வந்து ஜஸ்ட் என்னது U1 எழுதினா போதும். U1 என்னது 1 1 1. நெக்ஸ்ட்டு W2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ W2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் U2 W1 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 W1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 W1னா U2னா இதான் U2. ஸோ என்னது 0 1 1 கமா W1 W1 என்ன இதான் W1. ஸோ 1 1 1. ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்னர் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் எப்படி பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 0 1 1 இருக்கா, அப்போ இந்த 0 1 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 1 1 1 இருக்கா, இந்த 1 1 1 இதை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணாதான் இன்னர் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 W1 இஸ் 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் W1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1. ஸோ W1 என்னது, ஸோ இங்கே இருக்கிறது தான் W1. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1 1 1 1 1 1. ஸோ இதே இன்னர் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 1 1 எழுதிக்கோங்க. ஸோ 1 1 1. நெக்ஸ்ட்டு இந்த 1 1 1 எழுதிக்கோங்க 1 1 1. இது என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு பண்ணால் 1 × 1 1 1 × 1 1 1 × 1 1. அப்படியே இதுக்கு 3 டேர்மையும் ஆட் பண்ணுங்கள் 3. ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னா 3. ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ W2. ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னென்னா U2 என்னது இதுதான் U2. ஸோ U2 இஸ் நத்திங் பட் 0 1 1 மைனஸ் நெக்ஸ்ட்டு என்ன U2 W1. ஸோ U2 W1 என்னது இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டிவைடட் பை நெக்ஸ்ட்டு W1 என்னது 3. ஸோ 2 டிவைடட் பை 3 இன்ட்டு என்னது W1
W1 என்னது 1 1 1. ஸோ இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் 1 1 1 எழுதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ணி W2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 1 1. இதை ப்ளஸ்ன்னு மாற்றிடுங்க. இந்த -2/3 உள்ளே கொண்டு போங்க. -2/3 into 1 என்னது -2/3. நெக்ஸ்ட்டு சேம் திங் -2/3 into 1 -2/3. நெக்ஸ்ட்டு அதுவும் சேம் திங் தான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2/3 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்க ஃபர்ஸ்ட் டெர்மா அப்போ 0 -2/3. ஸோ 0 -2/3 என்னது -2/3 கமா. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது -2/3 இருக்குது. அப்போது 1 -2/3. ஸோ 1 -2/3 என்னது 1 -2/3 is 1/3. நெக்ஸ்ட்டு கமா. நெக்ஸ்ட்டு சேம் திங் தான் 1 -2/3. ஸோ 1 -2/3 என்னது 1/3. ஸோ W2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ என்னுடைய W2 உடைய வேல்யூ என்னென்னா -2/3 1/3 1/3. ஸோ இதான் W2. W1 உடைய வேல்யூ என்னென்னா 1 1 1. நெக்ஸ்ட்டு W3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுதான் W3. ஸோ W3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 இன்னர் ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 4 இன்னர் ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 இன்னர் ப்ராடக்ட்டில் ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்கு, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3, W1. ஸோ U3யும் W1ம் இன்னர் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ U3 என்ன கொடுத்துருக்குன்னா இங்கே பாருங்கள், U3 உடைய வேல்யூ என்னது 0 0 1. W1 உடைய வேல்யூ 1 1 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இன்னர் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ U3 என்னென்னா 0 0 1. நெக்ஸ்ட்டு W1 வந்து 1 1 1. ஸோ இன்னர் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 0 0 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 1 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், இது 1. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட்டு இந்த இன்னர் ப்ராடக்ட் கீழே என்ன இருக்குது W1 W1. ஆல்ரெடி W1 கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ W1 W1 is 3. ஸோ W1 W1. ஸோ இது திரும்பி ஃபைண்ட் அவுட் பண்ண வேணால் ஜஸ்ட்டு 3ன்னு எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்க U3யும் W2வும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். U3 இந்த வேல்யூ, W2ன்றது நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோல இந்த வேல்யூ. ஸோ U3 W2 கண்டுபிடிக்கணும். ஸோ U3 W2. ஸோ U3 என்ன அப்படின்னா 0 0 1 கம்மா. W2 என்னென்னா இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுதான் W2 -2/3 1/3 1/3. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ எப்படி என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 0 0 1 இருக்கா, இல்லை -2/3 1/3 1/3 இருக்கா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண 0வோட மல்டிப்ளை பண்ண 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/3 வரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 1/3 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/3. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்னர் ப்ராடக்ட் இருக்குது. இங்கே கீழே பாருங்கள், இங்கே W2வும் இன்னர் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ W2வும் இன்னர் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ W2 W2. ஸோ W2 ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய W2. ஸோ அதை இன்னர் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ W2 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. -2/3 1/3 1/3. அதே சேம் திங் தான் இங்கேயும் -2/3 1/3 1/3. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2/3யும் -2/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நான் ஒரு 4/9. நெக்ஸ்ட்டு சேம் திங் இது 1/9. நெக்ஸ்ட்டு இது வந்து இதுவும் 1/9. ஸோ 4/9 + 1/9 + 1/9. ஸோ 4 1 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6/9. 6/9 இஸ் ஈக்குவல் டு என்னது 2/3. இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ W3 இஸ் ஈக்குவல் டு என்னது, W3 இஸ் ஈக்குவல் டு U3 ஃபஸ்ட்டு. ஸோ U3 என்னது 0 0 1 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 W1 1. ஸோ 1 டிவைடட் பை inner product of W1 வந்து 3 into W1 என்னது 1 1 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் inner product of U3 W2 1/3 divided by W2 2/3. ஸோ 2/3 into W2 வந்து இங்கே இருக்க W2. ஸோ -2/3 1/3
1/3. ஸோ ஜஸ்ட் இதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தேர்டு வெக்டார் கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 0 1 இந்த -1/3 உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ -1/3 -1/3 -1/3. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க 3 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -1/2 மட்டும்தான் இருக்கும். -2/3 1/3 1/3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 0 -1/3 என்னது -1/3 தான். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 0 -1/3 என்னது -1/3. நெக்ஸ்ட்டு 1 -1/3 1ல் 1/3 போச்சுன்னா என்னது 2/3. நெக்ஸ்ட்டு இந்த -1/2 உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போகும்போது இந்த ஃபஸ்ட் டேர்மில் இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிட்டு ப்ளஸ் ஆகிடும். 1/3 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு -1/2 × 1/3 என்னது -1/6. சேம் திங் அடுத்த டேர்மும் -1/6. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த 1/3 -1/3 + 1/3 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -1/3 இங்கே இருக்கிற -1/6 ஆட் பண்ணிங்கன்னா -1/2 வரும். நெக்ஸ்ட்டு 2/3 -1/6 2/3 -1/6 வந்து +1/2 ஆகும். ஸோ W2 3யும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்த்தோகனல் பேசிஸ் கொஷனில் V1 V2 V3ன்னு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து W1 W2 W3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ப்ராப்ளமுக்கும் காமனாக இதே யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த ஆர்த்தோகனல் பேசிஸ்? ஸோ ஆர்த்தோகனல் பேசிஸ் ஆர் W1 என்னது W1 is equal to ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 1 1 1. நெக்ஸ்ட்டு W2, ஸோ W2 is equal to -2/3 1/3 1/3. நெக்ஸ்ட்டு W3 is equal to 0 -1/2 1/2. ஸோ இதுதான் ஆர்த்தோகனல் பேசிஸ். சப்போஸ் உங்கள் ப்ராப்ளம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், என்ன ப்ராடக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் 0 வரும். ஸோ W1 W2 என்ன ப்ராடக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் 0 வரும். W2 W3 என்ன ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் 0 வரும். இந்த ப்ராடக்ட் 0 வரலன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் தான் என்னது Q1 Q2 Q3. ஸோ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் போகிறதுக்கு முன்னாடி W3 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ W3 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 ஈக்குவல் டு என்னது, ஸோ இதெல்லாம் இன்னர் ப்ராடக்ட் பண்ணோம். எப்படி எழுதணும்னு சொன்னேன், 0 -1/2 1/2. நெக்ஸ்ட்டு 0 -1/2 1/2. ஸோ இதெல்லாத்தையும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது 0, இது 1/4, இது 1/4. ஸோ 1/4 + 1/4 என்னது 2/4. 2/4 எப்படி எழுதலாம், ஸோ 2/4 is nothing but 1/2. இப்போது ஃபஸ்ட்டு Q1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ Q1 is equal to என்ன சொன்னேன், W1 by inner product of W1 by norm of W1. So which is equal to W1 by norm of W1 என்னது square root of inner product of W1 equal to W1 ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 1 1 1 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1. ஸோ ஆல்ரெடி கொஷினில் நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 என்னது 3. அப்போ இங்கே ரூட் போட்டிருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ரூட்டு 3ன்னு எழுதினா போதும். ஸோ √3ன்னு எழுதுங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/√3, இங்கேயும் 1/√3, இங்கேயும் 1/√3. ஸோ Q1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் திங் Q2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ Q2 என்னது W2 by norm of W2. ஸோ W2 என்னது, ஸோ W2 வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, -2/3. ஸோ இல்லை ஃபார்முலா திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ W2 by norm of W2. ஸோ norm of W2னா என்னது, ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2. ஸோ இப்போ W2 வந்து எழுதிக்கலாம். ஸோ -2/3 1/3 அப்புறம் 1/3 டிவைடட் பை ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2. ஸோ ஆல்ரெடி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 2/3. ஸோ ரூட் ஆஃப் 2/3.
ஸோ ரூட் ஆஃப் 2/3. ஸோ இது எப்படி எழுதலாம்? இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. ஸோ √3/√2 into -2/3 1/3 1/3. இப்போது இந்த √3 வந்து என்ன பண்ணுங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த 3யும் இந்த √3யும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே √2வும் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆனால் √2/√3 வரும். ஸோ செகண்ட் டேர்ம் என்னாகும், இந்த 3யும் இந்த √3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/, ஆல்ரெடி இங்கே வெளியில் ஒரு √2 இருக்குது, இங்கே ஒரு √3 இருக்கும். ஸோ தட் இஸ் √6. சேம் திங் இங்கே வரும் 1/√6. ஸோ திஸ் இஸ் Q2. ஸோ கீழே எல்லாமே √6 இருக்குது, எனக்கு மேலே ரூட் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √2 பண்ணுங்கள். ஸோ √2 பண்ணிங்கன்னா √2 × √2 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். ஸோ -2/√6, நெக்ஸ்ட்டு 1/√6, நெக்ஸ்ட்டு 1/√6. ஸோ Q2வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா Q3 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ Q3 என்னது, Q3 is equal to W3/norm of W3. ஸோ norm of W3 என்னது, W3/root of inner product of W3. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து W3 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 0 - 1/2 1/2. ஸோ W3ல ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 - 1/2 1/2 divided by root of inner product of W3. inner product of W3 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, 1/2. ஸோ root of 1/2. ஸோ root of 1/2 என்ன பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கில் எழுதிங்கன்னா √2/√1 வரும். 0 - 1/2 1/2. ஸோ √2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும், செகண்ட் டேர்ம் -1/√2 வரும், நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்மு 1/√2 வரும். ஸோ Q1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, Q2வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு Q3யும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Q1 Q2 Q3 ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு Q1 என்ன பண்ணுங்கள், Q1 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Q1யும் திரும்பி இன்னர் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஆன்சர் 1 வரணும். அதே மாதிரி Q2 இன்னர் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோடைய ஆன்சர் 1 வரணும். 1 வரலைன்னா எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. சேம் திங் Q3 என்ன பண்ணுங்கள், இன்னர் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோடைய ஆன்சர் என்ன வரணும், 1 வரணும். சேம் திங் ஆர்த்தோகனல் பேசிஸ்க்கு என்ன சொன்னேன், ஆர்த்தோகனல் பேசிஸ்க்கு W1 W2 என்ன பண்ணுங்கள், இன்னர் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ W1 W2 இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வரணும். சேம் திங் W2வும் W3 இன்னர் ப்ராடக்ட் பண்ணால் சேம் வரணும், 0 வரணும். அது மாதிரி W3யும் W1ம் இன்னர் ப்ராடக்ட் பண்ணாலும் 0 வரணும். அப்படி 0 வந்ததுன்னா உங்கள் ஆர்த்தோகனல் பேசிஸும் கரெக்டு, 1 வந்துச்சுன்னா உங்கள் ஆர்த்தோனார்மல் பேசிஸும் கரெக்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.